வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30 வரைக்கும் உள்ள 23 நாட்கள் அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய நட்சத்திரங்கள் வாயிலாக நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஜென்ரலாக நமக்கு லக்னம்தான் முக்கியம். ராசி அப்படிங்கிறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம கோச்சார பலன்கள், நம்ம அடிப்படை ஜோதிட பலன்கள் எல்லாமே பார்க்கணும். இப்போ இந்த கடக லக்னத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. சந்திரன் டெய்லி ஒரு நட்சத்திரத்துக்கு நகர்ந்து கொண்டு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது நம்ம பூரட்டாதி நட்சத்திரமான குருவனுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை உங்களுக்கு தரமாட்டார். அதாவது தடை, தோல்வி, விபத்து, கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை, இதெல்லாம் 8ஆம் இடம் குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கான ஒரு பாதிப்பை தர்ற அளவுக்கு அங்கே சனி இல்லை. ஏன்னா அவர் குரு மாதிரி செயல்படுறார். குரு நமக்கு பாக்கியாதிபதி, லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால நன்மைகளை செஞ்சிருவார். அதே நேரத்தில் இப்போ சூரியன், சுக்கிரன், புதன், இந்த கிரக நிலைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில இவங்கெல்லாம் வர்றாங்க. இப்ப 21 ஜூன் வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு. அந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி ஒரு பொறுப்பாக ஒரு பிரைவேட்லன்னா கூட ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறவங்க, ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு, வளர்ச்சி. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறீங்களா, நல்ல பலம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஹார்ட்வேர்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு பண்ணுறது, கருவிகள் செய்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் விவசாயம், பூமி சார்ந்த விஷயம், இது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும். அப்போ 21 ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 21 ஜூன் வரைக்கும் 13 நாட்கள் நல்ல பலமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் மிதுன ராசியில விரயஸ்தானத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல சூரியன் போறாரு. ஆனால் ராகு நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய அளவுல விரயத்தை பண்ண விட மாட்டார். அதனால ஓரளவுக்கு பிரயாணம் பண்றது, புது நபர்களை சந்திக்கிறது, புது பாதையில புது ஒரு அனுபவத்தை தேடுறது, இது மாதிரி புது உறவுகளை அமைச்சுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகத்தை பண்ணுவார். இப்போ புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கணும். 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ராகு நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் கிரகம் 17ஆம் தேதியிலிருந்து அதே திருவாதிரை ராகு நட்சத்திரத்தில் வர்றாரு. சுக்கிரன் கிரகம் 18ஆம் தேதியிலிருந்து அதே ராகு நட்சத்திரத்தில் வர்றாரு. அப்போ சூரியன் நமக்கு பணம் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. புதன் செலவு, விரயத்துக்கு அதிபதி. சுக்கிரன் நமக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு பிரயாணங்கள், ஒரு செலவு பண்ணுறதை குறிக்கிறது. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாடு சார்ந்த நன்மைகளை அனுபவிக்கிறது, கல்வி சார்ந்த நன்மைகளை அனுபவிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. அந்த வகையில் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். புது நட்புகள் கிடைக்கும், ஆன்மீக பலம் அதிகரிக்கும். 9ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம், கோவில் காரியங்கள், ஆன்மீகம் சார்ந்த நன்மைகளும் நமக்கு உண்டாகும். வளர்ச்சிகள் பெருகும். அதனால அஷ்டம சனிங்கிற ஒரு பாதிப்புங்கிறத பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வாயிலாக, அந்த நட்சத்திர அதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகளின் வழியாக நமக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கின்றன. மூளை உழைப்பு, அதாவது ஒரு கன்சல்டிங் பண்றவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, போதனா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்க,
இது மாதிரி நபர்களுக்கெல்லாம் சாதகமாக கொண்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இதெல்லாமே நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு இதுகள் பண்ணுறத வந்து 21லேருந்து 30 வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் லைன் மட்டும் டல்லாக இருக்கும், மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். அப்போ ஒரு புது ஆர்டர் எடுக்கிறது, புதுசாக வந்து நம்ம ஒரு ஸ்டாக் அதிகப்படுத்துறது, இதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே லக்னத்துக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடங்களுமே நமக்கு வளர்ச்சி தான். அதில் 12ஆம் இடம் அப்படிங்கிறது இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறது, செலவுகள் செய்கிறது, சுப விரயங்கள் இதையெல்லாம் குறிக்கிறதுனால, அது சம்பந்தப்பட்ட கிரக சேர்க்கைகள் நன்றாக இருக்கிறதுனால, ராகுவை போல இவங்கெல்லாம் செயல்படுறதுனால உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்திலேயே நல்லது நடக்கும். ஒரு திருமணம் காரியங்கள், சுப காரியங்கள் வீட்டில், இது மாதிரியான விஷயங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். கோயில் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கிறது, குதூகலம் நன்றாக இருக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் கூட 12 பாவத்துக்கும் 12 உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி நாம் வந்து திசாபுத்திகள் ரீதியாக அது எந்த பாவத்தை இயக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு திசை நடக்குது அப்படின்னா அது வந்து அகம் சார்ந்து இயங்குதா, புறம் சார்ந்து இயங்குதா? அதாவது அகம் சார்ந்து அப்படின்னா உறவுகள் சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி இதுக்கு சாதகமாக இருக்கிறது தான் அகம் சார்ந்த பாவங்கள். புறம் சார்ந்த பாவங்கள்னா நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறது, பொருளை வாங்கிறது, விற்கிறது, வியாபாரம் பண்ணுறது, உற்பத்தி செய்கிறது, இதெல்லாம் புறம் சார்ந்து இயங்கக்கூடியது. அப்போ இதில் எப்படியெல்லாம் இந்த நவநட்சத்திரங்கள் நமக்கு வழிகாட்டுது, அப்போ திசாபுத்திகள் எப்படி அதை செயல்படுத்துது அப்படிங்கிற அளவுக்கு இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு ஈடுபாடு, நமக்கு ஒரு கேள்வி, நமக்கு இது செய்யலாம், இந்த நோக்கங்களை நிறைவேற்றலாம், டார்கெட், இது மாதிரி எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கெல்லாமே விடை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி, உபநட்சத்திர கோட்பாடுகளை பயன்படுத்தி, நட்சத்திர சூத்திர முறையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்ச்சிகள் உண்டு. நமக்கு வந்து ஜோதிடம் என்பது எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற மனப்பக்குவம். விதி என்பது நமக்கு எப்படிப்பட்ட கொடுப்பினையை வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அறிந்து கொண்டு, இப்போ நடக்கிற திசாபுத்திகள் எந்த பாவகத்துக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இயங்குதுங்கிறத தெரிந்து கொண்டு, இப்போ நடக்கிற கோச்சாரத்தில் இது மாதிரி நட்சத்திர ரீதியாக அது என்னென்ன விளைவுகளை செய்கிறதையும் புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறது தான் ஜோதிடம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.